அப்படி யுத்தம் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கிறான். இவனை பார்த்தாரோ இல்லையோ ஆஞ்சநேய சுவாமிக்கு இவனோட கூட யுத்தம் பண்ணலாமே அப்படின்னு தோணிது. ஆஞ்சநேயர் வந்து பார்த்தார். என்னப்பா ராவணா, சௌக்கியமா இருக்கியா, சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கேட்டார். உடனே இவனுக்கு சி குரங்கே அப்படின்னா, திக் அப்படின்னா, நீலாம் வந்து என்கிட்ட சௌக்கியம் விசாரிக்கிறபடி எனக்கு ஆச்சு பார்த்தியா, இன்னைக்கு ஒரு குரங்கு வந்து என்ன விசாரிக்க முடியும், இன்னைக்கு ஆச்சே அப்படின்னு தோணித்து. அவனுக்கு ஒரு அவமானமா இருக்கு, தனக்கு ஏத்த வில்லாளி இவன் இல்லை அப்படின்னு அவனுக்கு ஒரு தோன்றது. உடனே ஆஞ்சநேய சுவாமி, என்னப்பா என்னை மறந்துட்டியா, நான் எப்பேற்பட்டவன்கிறத, உன் புள்ள அக்ஷகுமாரன் அவனை வதம் பண்ணேனே ஞாபகம் இருக்கா அப்படின்னார். உடனே இவனுக்கு கோபம் வருது. உடனே இவனை அடிக்கிறதுக்கு போறாரு. அதுக்குள்ளேயுமே அவர் ஓங்கி ஒரு அறை விட்டாரோ இல்லையோ, உடனே இந்த ராவணன் 10 தலையும் கிருகிருத்து அவ்வாடா அப்படின்னு உட்காண்டான். சித்த நேரத்துக்கு கழிச்சு இப்படி சுதாரிச்சுட்டு எழுந்துட்டான். உண்மையில நீயும் பலசாலி தான், நீயும் பலசாலி தான், நான் உன்னை மெச்சிக்கிறேன், உன்னை கொண்டாடுறேன். உடனே இவர் சொன்னார், அட விட்ட குத்துக்கு இந்த நேரம் உனக்கு பிராணம் போயிருக்க வேண்டாமோ, எழுந்து நிற்கிறையே வயல, எழுந்து நிற்கிறையே அப்படின்னார். சித்த நேரம் 2 பேருக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. இப்படி யுத்தம் பண்ணிட்டே அடுத்து அவன் யுத்தம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் இல்லையா, அடுத்து யுத்தம் பண்ணிட்டே போகிறான். இப்படி யுத்தம் பண்ணிட்டே போகும்போது என்னாச்சு, எதிர்கட்சியில் சேனாபதி நீலன் அப்படிங்கிற வானரன், அவனே அக்னி பகவானுடைய அம்சமாக தோன்றினவன் தான். மற்ற வீரர்களோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார் ராமர், லக்ஷ்மணர், சுக்ரீவன் எல்லாருமே. நீலனும் இப்படி யுத்தம் பண்ணிட்டே இருந்தவன் திடீர்னு பார்த்தா இந்த நீலனைய காணலை, எங்கே போயிட்டான்னு தெரியல. ராவணனும் மற்ற வீரர்களை அடிச்சுட்டே இருக்கான், யுத்தம் பண்ணிட்டே இருக்கச்ச பார்த்தா இந்த வானராள்லாம் என்னமோ மேலே பார்த்து சிரிக்கிறான். ராவணனுடைய ரத்தத்தை பார்த்து சிரிக்கிறான். என்ன சிரிக்கிறான் வாழலாம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு பார்க்குறான். இப்படி பார்த்துட்டே இருக்கும்போதே என்ன பண்ணான் அந்த நீலன்னா, ஜம்ப் பண்ணி இந்த பெரிய ராவணனுடைய தேர் இருக்கே அதில் ஜம்ப் பண்ணி மேலே ஏறி, அவனுடைய வீண கொடி தான் ராவணனுக்கு, அந்த வீண கொடியை பிடுங்கி தலைகீழ நட்டு விட்டு அந்த உள்ளே இருக்கே அந்த கூண்டு வழியாகவே உள்ளே இறங்கி வந்து இவனுடைய பெரிய வில்லு ஒன்று உண்டு இந்த ராவணனுக்கு. அந்த வில்லினுடைய உச்சியில் உட்காந்துட்டு எங்கெங்கோ கடலை தின்றானோ என்ன பண்ணுறானோ தெரியல, இப்படி உட்காந்துருக்கான் வாழை தொங்க விட்டுண்டு. இதை பார்த்தா எதிர்கட்சியில் இருக்கிற எல்லா வானராளுக்கும் சிரிப்பு தானே வரும், என்னமா பண்ணுறானே திடீர்னு போய் அங்கே உட்காந்து அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். ராவணனுக்கு அது தெரியாது இல்லையா, ராவணன் மேலே பார்க்கல, அவன் யுத்தம் பண்ணிட்டே இருக்கான். யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறவன் அந்த வில் கட்டிருக்குமே கயிறு, இந்த நான் கயிறு தான் நினைச்சுண்டு இந்த நீலனுடைய வானை பிடிச்சி லப்புக்குன்னு இழுத்தானோ இல்லையோ, உடனே இவன் குதிச்சான். அவனோட 10 தலை இருக்கே, இந்த 10 தலையிலையும் ஜம்ப் பண்ணி போகிறான். ஜம்ப் பண்ணி இப்படி போனதை பார்த்ததும் ராவணனுக்கு என்ன வந்தது, ரொம்ப கோபம் வந்துடுச்சு, அவமானமா போயிடுச்சு. என்னடா இது, இதெல்லாம் ஒரு ஆளுன்னு இந்த வானரனோட கூட போய் யுத்தம் பண்ணுறதுக்கு நமக்கு வாச்சுதே இப்படி. எப்பேற்பட்ட தேவர்களும் அசுரர்கள் கிண்ணறர்கள் யக்ஷ ரட்சசுகள் இவாளோடலாம் கூட யுத்தம் பண்ணிவிட்டு ஒரு குரங்கோட வந்து யுத்தம் பண்ணும்படி எனக்கு நேர்ந்தது பார்த்தையா அப்படின்னு நினச்சிக்கிறான். இப்படியே அடிச்சுட்டே வரான். சித்த நேரம் சுக்ரீவனோட கூட யுத்தம் பண்ணுறான். ஆஞ்சநேய சுவாமி பார்த்துட்டு இருக்கிறார், அவரும் சில யுத்தங்கள் பண்ணிட்டு இருக்கார். ஒரு போர் அப்படின்னு சொன்னால் பலதரப்பட்ட ராட்சசால் இருப்பா இல்லையா, அவ அப்படி யுத்தம் பண்ணிட்டே போயிட்டே இருக்கா. இப்போ யுத்தம் ராவணனுக்கும் சுக்ரீவனுக்கும் நடக்கிறது. சுக்ரீவன் யுத்தம் பண்ணுறத பார்க்குறார் லக்ஷ்மண சுவாமி. அவருக்கோ தோல் துடிக்கிறது, அரிக்கிறது, நம்ம போய் யுத்தம் பண்ணணும். ஏன்னா அவர் பேர்பட்ட வில்லாளி, ராமரோட கூட தானே அவரும் எல்லாம் கத்துண்டார். அப்பேற்பட்ட பல பராக்கிரமசாலி வீரன்.
ஆனா என்ன ஆச்சு, வில் வித்தைய கத்துண்டதுல இருந்தே அவருக்கு யுத்தம் பண்றதுக்கு ஒரு சான்ஸே கிடைக்கல. ஜனஸ்தானத்திலேயாவது யுத்தம் பண்ணிருக்கலாம். அப்போதும் ராமர் நீ இருப்பா, நான் போய் யுத்தம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கரதூஷணார் யுத்தத்திலேயே ராமர் தான் கிளம்பி போனார். அப்புறமும் இவருக்கு சரியான ஒரு வீரனோட கூட சேர்ந்து யுத்தம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காததுனால அவர் ஏங்குறார். நாம போவோமே அப்படின்னு. சுக்ரீவனை தள்ளிவிட்டு அங்கேருந்து வந்தார். அதி ஆச்சரியமான யுத்தம். ராவணனுக்கும் ரொம்ப உற்சாகமாயிருது. தனக்கு ஏத்த ஒரு வீரன் இப்போதானே கிடைச்சான், நல்ல வேலை இந்த குரங்குகள்லாம் விளையுது, இவெல்லாம் விளையினா அப்படின்னு நினைச்சுண்டு லக்ஷ்மணரோட கூட யுத்தம் பண்றான். லக்ஷ்மணரும் புங்கமான அஸ்திர சஸ்திரங்களை பிரயோகப்படுத்துறார். ரொம்ப நன்னா இருக்கு. எந்தெந்த அஸ்திரங்கள் ராவணன் போடுறானோ எல்லாத்துக்குமே பிரத்யஸ்திரம் போட்டு கீழே வீழ்த்துறார். ராவணனே கதி கலங்கி போயிட்டான். இன்று காலை முதல்ல ஆரம்பிச்சது, இது போல சாயங்காலம் ஆயிடுதான், ஒண்ணுமே பண்ண முடியல அவனால. இனிமே அதாவது மகிமைய யூஸ் பண்ணி அவரை கீழே வீழ்த்தினாத்தான் உண்டு அப்படின்னு தோணித்து. அதனால அவனிடத்துல சக்தி ஆயுதம் அப்படின்னு ஒன்று இருக்கு, வேல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சூலம், அதை எடுத்து அதை அபிமந்திரிச்சு மந்திரோச்சாரணைகள்லாம் பண்ணி இப்படி கையில எடுத்தானோ இல்லையோ ஜொலிக்கிறது. மந்திரத்தினால தீப்பொறி கக்குண்டு ஜொலிக்கிறது, பிரகாசமாக இருக்கு. அந்த சக்தி ஆயுதத்தை எடுத்து இப்படி எரிஞ்சானோ இல்லையோ சர்ன்னு லக்ஷ்மண சுவாமியை குத்தி கீழே வீழ்த்து. அவர் மேல இருந்து குபு குபுன்னு ரத்தம் பிரவகிக்கிறது. அப்படியே விழுந்து கிடக்கார். எனக்கு பெரிய ஜெயம், முக்கியமான ஒரு வீரனை நான் வீழ்த்திட்டேன் அப்படின்னு நினைச்சுட்டான் ராவணன். லக்ஷ்மணன் போயிட்டான்னாலே ராமருக்கு பலம் இழந்து போயிடும், இனி ராமரை ஈஸியா தட்டிவிடலாம் அப்படின்னு நினைச்சுண்டு இன்னைக்கு ஜெயமாச்சே, லக்ஷ்மணனை தூக்கின்னு போயிடுவோம் அப்படின்னு வந்தான். லக்ஷ்மண சுவாமி கிட்ட கையை கொடுத்து தூக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அப்படி என்னதான் கையை கொடுத்து அசைச்சாலும் அவருடைய விரல் நுனிய கூட ஆட்ட முடியலையாம், அசைக்கவே முடியல. முக்கறான், முக்கி ட்ரை பண்றான், ஒன்னும் நடக்கல. 10 20 கையும் கொடுத்து அசைக்கிறான், ஒன்னும் முடியல. ஏன்னா விஷ்ணோஹோ அச்சிந்தியம் ஸ்வம்பாகம் ஆத்மானம் அனுசிந்தயன். இந்த ஆயுதத்தினால அடிக்கப்பட்டு இவர் வீழ்ந்துட்டார்னு அர்த்தம் இல்ல. படுத்துட்டு இருக்கிறது அந்த ஆயுதத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக இப்படி கண்ணுகளை மூடி இருக்கும் போதே அவர் தியானத்துல இருக்காராம், யோகத்துல இருக்கிறார். தானே எப்பேற்பட்ட பகவான் அப்படிங்கிறத அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கு. விஷ்ணுடைய அம்சமாக தோன்றினவர் இல்லையா, வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் அப்படிங்கிற இந்த 4 பேர்ல முக்கியமான சங்கர்ஷண பகவானுடைய அம்சம்தான் இவர். சேஷோ லக்ஷ்மண உச்சதே அப்படின்னு கடைசியில சொல்ல போறார். அப்போ சங்கர்ஷண பகவான் தான் இப்பேற்பட்ட எல்லா லோகத்தையுமே தன் தலையில தாங்கிட்டு இருக்கார் ஆதிசேஷனாக. பாகவதம் சொல்றது சரஷபாயதி எஸ்ய மூர்த்னி அப்படின்னு. எல்லா அண்ட சராச்சரங்களும் அவருடைய தலையில இருக்கும்போது கடுகு போல இருக்குமா. நம்ம தலையில கடுகு ஊந்துட்டா ஊந்தது கூட தெரியுமோ, கடுகு ஊந்துதுன்னு தெரியுமோ, பாறையான்னு ஊந்தா தெரியாதே. அது போலயா அவருடைய தலையில இந்த சகல லோகங்களும்னா அப்பேற்பட்ட வெயிட்டை தாங்கக்கூடிய, ஈஸியா தாங்கக்கூடிய இவரை போய் இவர் லேசா தூக்கின்னு போயிட முடியுமான்னு அப்படி படுத்துன்னு இருக்கிறானோ. இவன் என்னமோ பண்றான், எங்க என்ன பண்றான், யாரையும் அடிச்சு தள்ளிவிட்டான் போல் இருக்கு கீழே, அதான் தூக்கிறதுக்கு ட்ரை பண்றான், முக்கின்னு இருக்கான் அப்படின்னு தூரத்துல இருந்து பார்த்தார் ஆஞ்சநேய சுவாமி. அப்படி பார்த்தா லக்ஷ்மணர்னா வீழ்ந்து கிடக்கார். இப்படி பார்த்த உடனேயே நேரம் இப்படி குனிஞ்சிருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கானே இந்த ராவணன். பின்னாடி யார் வந்திருக்காருன்னு பார்க்கல. ஆஞ்சநேய சுவாமி நல்லா ஓங்கி நங்குன்னு ஒரு குட்டு வச்சார் தலையில. அப்படியே தலை கிருகிருத்து போயிடுச்சு இவனுக்கு.
அப்படி வந்தார் லட்சுமண சுவாமியை தூக்கிறதுக்கு. இப்படி கை வச்சாரோ இல்லையோ, புஷ்ப மாலையை தூக்கிறது போல ஈஸியாக வந்துட்டாராம். எப்படி இவருக்கு ஈஸியாக வந்தார் அப்படின்னா, வாயு சூனோர் மகத்வேன பக்தியா பரமயா முதா சத்ருணாம் அப்ரகல்பியோபி லகுத்வமகமத் கபே. சத்ருக்களுக்கெல்லாம் கிடைக்காதவர், துர்லபமானவர், ரொம்ப வெட்டா காட்டுன்றவர். இவருக்கு எப்படி பண்ணானா, லகுத்வமகமத் கபேஹே, ஈஸியாக வந்துட்டாரே. எப்படி இப்படி ஈஸியாக வந்தார், இவ்வளோ சுலபமாக வந்துட்டாரே எப்படின்னா, பக்தியா பரமயா முதா. ஆஞ்சநேய சுவாமி தூக்கும்போதே அவர் தொட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு எனக்கு சுலபமாக வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டே தான் கையையே வைக்கிறார். அவருடைய அந்த ஸ்ரத்தா பக்தி ஆஞ்சநேய சுவாமிக்கு கிடைக்காம இருக்குமான்னு ஈஸியாக பகவான் லக்ஷ்மண சுவாமி இப்படி கிடைச்ச உடனேயே அங்கேருந்து பார்த்தார். ராமர் இவனுக்கு அழிச்சுன்னு போய் சிகிச்சை பண்ண சொல் அப்படின்னு சுஷேனன்கிறது தான் தேவ வைத்தியன். வைத்தியர் இடத்துல ஒப்படைச்சுட்டு இப்போது தானே வரார் ஸ்ரீராமபிரான். இப்படி யுத்தம் பண்ணும்போது ஏற்கனவே ஏற்பட்ட அவருக்கு கோபம் கூட அப்பப்போ சம்பாதிச்சு போகிறான். உண்மையில கோபம் இல்லையா, ராமர் இந்த யுத்தத்தை ஒரு விளையாட்டாகத்தான் விளையாடுறார். ஒரு காலம் ராவணன் கிட்ட கூட அவருக்கு மன்னிச்சு ஏத்துடலாமே அப்படிங்கிற சங்கல்பம் கூட இருக்கு. விபீஷண சரணாகதி கட்டத்திலேயே சொல்றார் பார்த்தா, எதிவா ராவணஸ்வயம் அப்படின்னு. ஒரு கால் ராவணனும் வந்துட மாட்டானா அப்படின்னு நினைக்கிறார். கிருபாளு அசக்கியமான அபச்சாரம் பண்ணிவிட்டு குற்றம் உள்ளவனாக அப்படி நிக்கச்ச கூட இவருடைய கருணாபரிதமான கண்களுக்கு அந்த குற்றம் தெரியல பார்த்தேளா, மன்னிச்சு ஏத்துக்கணும்னு நினைக்கிறார். அப்படி யுத்தம் பண்ணிட்டே இருக்கார். ஆச்சரியமான யுத்தம். டைரக்டா ராமருக்கும் ராவணனுக்குமே யுத்தம்னா எப்படி இருந்திருக்கும். இருந்தாலும் ராமர் கீழே இருந்தே தான் அஸ்திரங்கள்லாம் போடுறார். அவனும் மேலே தேர் தட்டுல உட்காந்துண்டு அவன் அப்படி யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். இவர் பார்த்தார், ஹைட்டு சரியா இல்லையே, கீழே இருந்தே அடிக்கிறார். கீழே இருந்தே அத்தியாச்சரியமாக தான் அடிக்கிறார். இருந்தாலும் சமமாக இருக்க வேண்டாமா அப்படின்னு தோணித்து கீழே விடுவரா ஆஞ்சநேயர். ஓடி போனார், தன் மேலே ஏற்றின்ட்டார் ஸ்ரீராமபிரான. ஹனுமத் வாகனம். இப்போ ஹனுமத் வாகனத்தில் இருந்துட்டு யுத்தம் இப்படி அடிச்சுட்டே இருக்கும்போது ராவணன் பார்த்தான், எனக்கு கீழே நின்றுட்டு யுத்தம் பண்ணிட்டு இருக்கான் அவன் ராமன். இந்த ஆஞ்சநேயனை பார்த்தியா, தூக்கி வச்சுட்டான் மேலே அப்படின்னு ஒரு கோபம் இவர்கிட்ட. நேர ஒரு அஸ்திரத்தை போட்டோம். அது சர்ன்னு ஆஞ்சநேய சுவாமியினுடைய லலாட்டத்தில் நெத்தியில் அடிச்சுடுத்து. அப்படியே குபு குபுன்னு ரத்தம் ஒழுகிறது. அதுக்கெல்லாம் அவர் அசரவே இல்லை. அவருக்கு எப்படி இருந்ததுன்னா, அழகான ஒரு சுந்தூர திலகம், வெற்றி திலகம் இட்டது போலத்தான் இருந்தது. யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார் ராமர். ஆனால் ராமருக்கு தன் பக்தனை இப்படி அடிச்சுட்டான்னு பார்த்தாரோ இல்லையோ, கோபஸ்ய வசமே இவானு, உண்மையானுமே கோபம் வந்துடுத்து. கோபம் கூட அழகு இல்லையா, காலாக்னி சதிருஷ குரோதே அப்படிங்கிறார். பட்டுன்னு இந்த கோபம் வந்தது தான் நல்லது. இல்லைன்னா அவர் இருக்கட்டுமேன்னு விட்டுன்னு இருப்பார். கோபம் வந்ததுனால பாருங்கோ, அவனுடைய தேரெல்லாம் உடைச்சு அவனுடைய சாரதிய வதம் பண்ணி அவன் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடியதான பெரிய தனுசு, அவனுடைய அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாத்தையும் கீழே வீழ்த்தினார். அந்த குதிரைகளெல்லாம் கீழே வீழ்த்தினார். அவன் கையில் இருந்த பெரிய கத்தி, அதையும் ஒரு பானம் போட்டு கீழே தள்ளினார். 10 தலைக்கும் ஒவ்வொரு கிரீடம் வச்சுருக்கானே, 10 கிரீடம். எல்லா கிரீடத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அம்பா போட்டு கீழே தள்ளினார். அவன் நெஞ்சுக்கு நேரம் ஒரு அம்பை வச்சுண்டு பார்த்து சிரிக்கிறார். போயிட்டு வாப்பா, இன்று போய் நாளை வா. ஏன் இப்போ ஏற்பட்ட ஒரு சான்ஸ் கொடுக்குறார். முடிஞ்சா அடிச்சிருக்கலாம். இப்போ அடிக்க முடியாதானே, எல்லாத்தையுமே அடிச்சு கீழே வீழ்த்திட்டார். ஒரே ஒரு அம்பை போட்டால் அவன் இப்பயே விழுந்துருவானே. என்ன நினைக்கிறாரு இப்பயும்னா, இப்படி நாம் திரும்பி அனுப்பினா அவன் ஆற்றுல போய் கொஞ்சம் சிந்தனை பண்ணி
சரி நம்ம சீதையை வேணா ஒப்படைச்சு விடலாமா அப்படின்னு வந்துடுறானான்னு எதிர்பார்க்கிறார். போய் பாப்பான்னு சொல்லிவிட்டார். ஆனா அவன் போக மாட்டேங்கிறான். ஏன்னா புறமுதுகு காட்டு போக மாட்டான் க்ஷத்ரியால். அவனுக்கு அவமானமா இருக்கு எப்படி போறது அப்படின்னு. அதனால தான் நிந்தாக்க அவன் போக மாட்டான்னு இவருக்கு தெரியும். அதனால தான் திரும்பி போறாராம். தான் திரும்பிட்டார். வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்கேற்ப நயம்பட உரைத்த நாமும் தாரணி மௌழி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையே மீண்டு போனான். கம்பன். வாரணம் பொருத மார்பும். நேற்றைய தினமே சொன்னேன் இல்லையா, அவனுடைய வட்சஸ்தலத்துல அவனுக்கு ஒரு விசேஷம். இந்த ஐராவதத்தினுடைய தந்தம் பாய்ந்திருக்கிற ஒரு விசேஷம். அடிக்கடி மார்பு தட்டுப்பான், அடிக்கடி தோல் தட்டிப்பான், ஆஸ்போட்டனம் பண்ணிப்பான். அதுவும் இன்னைக்கு யூஸ் இல்லை. வரையினை அடுத்த தோளும் பெரிய பெரிய மலைகள் எல்லாத்தையும் ஈஸியா தூக்கிடுவானா. அப்பேற்பட்ட ஒரு பலசாலி. பார்வதி பரமேஸ்வரால் 2 பேரையும் சேர்த்து வச்சு கைலாச மலையே தூக்கிட்டாங்க ஒரு சமயம். அப்பேற்பட்ட ஒரு பிரபாவம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுத்தேன் ராமர் எதிரில். வரையினை எடுத்த தோளும். அழகான ஒரு லீலை, ஒரு கதைங்க. இவர் கிளம்பினானா, அங்கேருந்து யுத்தம் பண்ணுறேன் ராமரோட அப்படின்னு கிளம்பின உடனேயே இவர் எத்தாப்புல நாரதர் வந்தார். பொதுவாக இது மாதிரி ஒரு நல்ல காரியம்னு கிளம்பும் போது எத்தாப்புல இப்படி யாராவது வரக்கூடாது இல்லையா, ஒத்தபுராம்னா. நாரதர் மெனக்கட்டு வேணும்னே அங்கேருந்து வரார். வந்து சும்மா இல்லாமல் அவனை பார்த்தா, என்னப்பா ராவணா சௌக்கியமா, நம்ம வேணா ஒரு வீணை கச்சேரி வச்சுக்கலாமா? ஏன்னா இவனும் வீணை வாசிப்பான், அவரும் வீணை வாசிப்பார். அதனால வரையா நம்ம வேணா ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம். அவன் சொன்னான், சீதா இருங்கோ, நான் யுத்தத்துக்காக போயின்ட்டுருக்கேன், இந்த யுத்தத்துக்கு போயின்ட்டுருக்கேன் சொன்னேன். ராமரோட கூட யுத்தம் பண்ணி நான் வெற்றியோடு திரும்பி வரேன், வந்துடுவேன் கட்டாயம், அப்புறம் நம்ம வச்சுக்கலாம் கச்சேரியெல்லாம் அப்படின்னா. இவனுக்கு என்ன பயம்னா, இப்போ நாம புறமுதுகிட்டு தோல்வி அடைந்து, அதுவும் படு தோல்வி அடைந்து திரும்பி போகும்போது ஒரு காலம் அங்கே வர வழியில் அவர் நின்றுட்டு, என்னப்பா வச்சுக்கலாமா கச்சேரி கேட்டான்னா என்ன பதில் சொல்றது அப்படின்னு தோன்றது. நாரத முனிவர்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌழி பத்தும். 10 தலை இருக்கு, 10 தலையிலையும் 10 கிரீட்டம் இருக்கு. 10 தலையில இருக்கக்கூடிய கிரீட்டங்கள்லாம் கொண்ட மாலை அப்படின்னு கட்டுவா. கழுத்துல போட்டுக்கிற மாலை தவிர கிரீட்டத்துல அழகா அப்படி கட்டுற ஒரு மாலை உண்டு, அது வேற கட்டியிருக்கு அந்த கிரீட்டத்துல. அதுல 10 தலையில ஏதாவது ஒரே ஒரு கிரீடத்தையாவது விட்டுட்டு போயிருந்தாருன்னு வச்சுப்போம் அவர் ராமர், அந்த கிரீடத்தை எடுத்து சென்டர்ல வச்சுட்டு போகலாம். அவர் என்ன பண்ணார், மெனக்கட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அம்பு போட்டு எல்லா கிரீடத்தையும் கீழே தட்டியிருக்கார். கீழே தானே இங்கே மறக்கா மாதிரி ஒன்று உருண்டுன்னு கிடக்கு, இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று உருண்டுன்னு கிடக்கு, 10 கிடக்கு. ஏதாவது ஒன்றுத்தை எடுத்து சென்டரில் வச்சுட்டு போகலாமே, இப்படி கீழே குனிஞ்சு எடுத்து வச்சுட்டு போகலாமே. அவமானமாக இருக்கு. எல்லா வானர பயல்கள் வேற பார்த்துட்டு இருக்கான், ராட்சச பயல்களும் பார்த்துட்டு இருக்கான். அதனால அதுவும் பிரயோஜனம் இல்லை. பார்த்தேளா, கிரீடம்னு கிரீடத்துக்கு தானே போட்டியே, கடைசியில் கிரீடத்துக்கே பிரயோஜனம் இல்லை. தாரணி மௌழி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும். பெரிய கத்தி, சந்திரஹாசம்ங்கிறது அமோகமானது, சிவபெருமானால அனுகிரகிக்கப்பட்டு கொடுத்தது. அதை எடுத்தாலே வெற்றி தான். எந்த ஒரு கத்தி, எந்த ஒரு வாளால ஜட்டாயுவ வதம் பண்ணானோ அந்த வாள், அதையும் கீழே வீழ்த்திட்டார். பார்த்தேளா, அதையும் எடுக்க முடியல. கடைசியில என்னதான் இருக்கட்டும், வீரமா வீசி போலாமேன்னு அதுவும் போயிடுது.
வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே மீண்டு போனான். கம்பன் அவருடைய ஸ்டைலே அழகுதான். தமிழோலையும் தமிழுக்கே ஒரு அழகுதான். வெறுங்கையோட போறானா, கூட சப்போர்ட்டுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லை. ஒரு ராட்சச பயில் சித்த வாப்பா ஆற்று வரைக்கும் கொண்டு விடு அப்படின்னு பிடிச்சிக்க கூட யாரும் இல்லை. இங்கே இருந்து போனான். அவனுக்கு நேர லங்கைக்குள்ள மகாத்வாரத்தில் பிரவேசிச்சு அந்த புறத்துக்கு போகிறதுக்கு தாத்துக்கு போகிறதுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்கு. அதனால ராத்திரி ஆனதும் இருட்டில் ஆள் தெரியாமல் போய் பின்புறமா மந்தோதரி மந்தோதரி சித்த கதவை தரமா, கதவை தர அப்படிங்கிறான். என்னமோ இவர் குரல் கேட்குறதே அப்படின்னு நினச்சிட்டு கதவை தரந்தா அப்படியே குத்திரும் கொலையுருமா, உடம்பு பூரா ரத்த விளாராக கிடக்கு. அப்படி கூட உள்ளே வந்ததும் அவனை அழைச்சிட்டு போய் அவனை உட்கார வச்சு அவனுக்கு வெந்நீரால் குளிப்பாட்டி உடம்பு பூரா ரணகளாராக இருக்க எல்லாத்துக்கும் மருந்தெல்லாம் வச்சுருக்காவோ, மருந்தெல்லாம் போட்டு ஆசுவாசப்படுத்தினா அவரை பார்த்து சொன்னான், நீங்கள் எப்பேற்பட்டவர்களோடலாம் யுத்தம் பண்ணிருக்கேள். குபேரனோட கூட தேவேந்திரனோட கூட யாரோட கூட யுத்தம் பண்ணாலும் இன்னைக்கு இவனை ஜெயிச்சுட்டு வந்தேன், இன்னைக்கு அவனை ஜெயிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு வெற்றியோட தானே வருவேள். மகாத்வாரத்தினால வாசல் வழியாத்தானே வருவேள். உங்களுக்கு நான் திலகமிட்டு ஆரதை எடுத்தேன்னா உள்ள அழைப்பேன். இன்றைய தினம் யாருக்கும் தெரியாம இப்படி பின்புறமா வந்து கதவை தட்டும்படி ஆச்சு பார்த்தேடா. ஜாகிரதை, முழிச்சுக்கோங்க. இனிமேலாவது நாம இருக்கிறதையாவது காப்பாத்திக்கணும். சீதாதேவியை கொடுத்துட்டோம் அப்படின்னா தான் நம்ம க்ஷேமமா இருக்க முடியும். ஏன்னா ராமரை சாதாரணப்பட்டவர்னு எனக்கு தோணலை, அவதார புருஷன் சாட்சாத் பகவானே தானோ அப்படின்னு இன்றைய தினம் எனக்கும் தோன்றது. அதனால இனிமேலும் நாம தாமதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றா. ஏற்கலை, அவன் சொல்றதையும் ஏற்கலை. மால்யவான் அப்படிங்கிற ராட்சசன் அவனும் சொல்றான், விஷ்ணு அந்யாமஹே ராமம், ராமனை நான் மகாவிஷ்ணுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆச்சரியமான அப்பேற்பட்ட ஒரு சேது பந்தம் கடல்லையே அணை போட்டு வரணும் அப்படின்னு சொன்னார். பகவானால்தான் இது நடக்கும். அதனால எனக்கும் தோன்றது, எல்லாரும் நினைக்கிறது போல எனக்கும் தோன்றது அப்படின்னா ராவணனை ஏத்துக்கல, போடா கிடக்கு அப்படின்ட்டான். என்னடா நினச்சிட்டு இருக்க, எனக்கும் எப்பேற்பட்ட பலம் உண்டு தெரியுமா, நானும் தான் அப்பேற்பட்ட பெரிய கைலாச மலையே தூக்கினேன், எனக்கும் தான் ஆச்சரியகரமான எல்லா விஷயங்களையும் பண்ண முடியும், எனக்கு ஈடாவானா இவானா, ஒரு வானரர்களும் நரர்களும் எனக்கு போய் ஈடா, எல்லாரையும் ஒரு கை பார்ப்பேனா, என்னை பத்தி என் பிரபாவத்தை பத்தி நீ என்ன புரிஞ்சுட்டு இருக்க. அவர் சொன்னார் இல்லையா, ராமபிரான் சொன்னார் இல்லையா, அங்குல்யக்ரேன தாமான்யா இச்சன் ஹரிகணேஸ்வரா, தனது கையாலேயே கீழ்ச்சி எரிஞ்சிருவேன்னாரே. இப்போ இவன் சொல்றான் பாருங்கோ, த்விதா பஜ்ஜேயம் அப்யேவம் நனமேயந்தி கஸ்யசிது, என்னை ரெண்டா கீழ்ச்சி போட்டாலும் சரி நான் யாரையும் நமஸ்கரிக்க மாட்டேன் அப்படிங்கிறோம். ஏஷமே சகஜோ தோஷா, என் கூட பிறந்தது இது அப்படிங்கிறான். அப்போ பார்த்தேளா, இவனுக்கும் கூட பூர்வ அவதார பூர்வ ஜென்ம ஞாபகம் இருக்கு. அவர் ரெண்டா கீழ்ச்சி போட்டாரே போன அவதாரத்தில், ஹிரண்யகசிபு இருக்குச்சே, அது இவனுக்கு தெரியறது பார்த்தேளா. அப்போ என்ன நினைக்கிறான்னா, மந்தோதரியோ மால்யவானோ இவர்கள்லாம் பகவான் தான் நினைக்கிறேன், பகவான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவ மட்டும் சொல்லலை, இதுக்கு முன்னாடியே சில பேர் சொல்லியிருக்கா. யாருன்னா, முதல்ல சொன்னவரே ஆஞ்சநேய சுவாமி தான். ஆஞ்சநேயர் தூதுக்கு வந்தார் இல்லையா, அப்போதே சுந்தர காண்டத்திலேயே அவர் சொன்னார், இன்னும் அழகாவே சொன்னார் மால்யவான காட்டிலும். அப்பேற்பட்ட பெருமாள்டா அப்படின்னு எடுத்து சொல்லியும் கூட அப்போ என்ன நீ இப்படி சொல்றிய அப்படின்னு அவரை கேட்கல, ஆஞ்சநேயரை எடுத்து பேசலை, விபீஷன்கிட்டையும் அப்படி பேசலை, மால்யவான்கிட்ட திட்டுறான். ஏன் காரணம்னா, பெருமாள்னு தெரிஞ்சுட்டோ இல்லையோ, போக வேண்டியதானே அந்த கட்சிக்கு, அப்புறம் ஏன் என் கூட உட்காந்துருக்க, என் கூட ஏன் உட்காந்துருக்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ராவணனும் வாலியோ இவர்கள் எல்லாருமே பிரச்சன்ன பக்தாலே தான். இவளுக்கு தெரியாதானே, அவர் கையால் அடிபட்டு போனாத்தான்
மறுபடியும் விஷ்ணு பார்ஷதனாக வைகுண்ட தாமத்துக்கு போக முடியும்னு தெரிஞ்சேத்தானா வரான், தெரிஞ்சேத்தான் வரான். அது ராவண வதத்திலேயே கடைசியில சொல்றார், சுவாத்மவதாய ராவணா அப்படின்னு. சீதையை அபகரிச்சுட்டு வந்தான் அப்படிங்கிறதையும் சொல்றார், அந்த சர்க்கத்திலையும் சொல்றார். அப்போ அப்பேற்பட்ட பிரச்சன்ன பக்தாளாவே இருக்கிறதுனால அடம் படிச்சுட்டே தான் வருவா. மால்யவான் மாதிரி வாயால பெருமாள் பெருமாள்னு சொல்லிட்டு இருக்கிறத காட்டிலும் ராவணன் மாதிரி உள்ளுக்குள்ள பக்தியா இருக்கிறதே மேல் இல்லையா? என்ன அழகு, என்ன ஒரு காம்பீரியம். அப்படி ஒரு அவனுக்கு ஆத்திரம் இவாள்கிட்ட பட்டுன்னு தோணித்து. இப்பேற்பட்ட யுத்தம் நடக்கிறது, அவன் எல்லா ராட்சசர்களும் போய் போய் அடி வாங்கிட்டு வீழ்த்துன்னு இருக்கான். இந்த கும்பகர்ணனை பார்த்தியா? மாட்டுக்கிட்டு இம்மதியா படுத்துன்னு தூங்கின்னு இருக்கான். முதல்ல அவனை போய் எழுப்பி விடுங்கடா அப்படின்னு ராட்சசாலை அனுப்பி வச்சான். சில பேர்லாம் படுத்துண்டா எப்போ எழுந்துப்பானே தெரியாது, அப்படி தூங்குவா இல்லையா? அவளெல்லாம் நம்ம கும்பகர்ணம் மாதிரி தூங்குறே அப்படி. உண்மையில கும்பகர்ணன் 6 மாதம் தூங்குவானா. ஆமாம், மாத்திரை கீத்திரை போட்டுக்காமலையே அவன் மாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பான். அவனை எழுப்புறதுக்கு அங்கேருந்து வந்தா இவளுக்கு ஏதாவது பாடல்கள் உண்டு போல் இருக்கு. சுப்பிரபாதம்க்கு ஏதாவது இருக்குமோ, சுப்ரசன்னோபவ கும்பகர்ணா அப்படின்னு பாட்டெல்லாம் பாடி இதெல்லாம் பண்ணால் அவனுக்கு ஒன்றுமே காதில் விழவே இல்லை, எழுந்துக்கவே இல்லை. பெரிய பெரிய பேரிக்கைகள் பெரிய பெரிய வாத்தியங்கள்லாம் வச்சுட்டு முழங்குறான், அதுவும் இவன் காதில் விழலை. யானைகள்லாம் அனுப்பினாலாம், யானையெல்லாம் அவன் மேலே போய் ஏறுறது. பெரிய பெரிய யானை எல்லாம் மேலே ஏறும்போது தான் அன்னைக்கு ஏதோ சும்மா எறும்பு ஊறுறாப்புல என்னமோ இருந்துதான். அப்போதான் யாருடா அது அப்படி இப்படி திரும்பினதும் இந்த ராட்சச பயல்களெல்லாம் எடுத்தான் ஓட்டம். தூரம் போய் நின்றுட்டு, எங்களுக்கு எதுவும் தெரியாது, உங்க அண்ணா தான் எழுப்ப சொன்னார், மகாராஜா உடனே வர சொன்னார் உங்களை அப்படின்னதும் எழுந்து உட்காந்துட்டான். நிறைய குடமா நிறைய ரத்தங்கள் கல் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் குடிக்கிறான். இப்போ பன்னி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வாழை பிடிச்சி தரத்தரன்னு எடுத்து வாயில போட்டுக்கிறான். பெரிய ரூபமா இருக்கான். இப்படி எழுந்து உட்காந்துட்டதுமே அவன் சொன்னான், நான் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லு. இப்போ இத்தனை நேரம் சாப்பிட்டானே, இதெல்லாம் அவனுக்கு வெறும் பெட் காஃபியாம். இனிமே தான் குளிக்கவே போகிறான். அவனை குளிப்பாட்டுறதுக்குன்னு ஒரு மெத்தடு இருக்குது. யானையெல்லாம் பைப்பால் அடிக்கிறாளே அது மாதிரி அப்படி தான் அவனை குளிப்பாட்டணும். அப்படி போய் குளிச்சுட்டு அவனுக்குன்னு சில ராட்சசிகள்லாம் இருக்கா. ஏன்னா இவனும் பெரிய ராஜா மாதிரி தானே, இவனுக்கு எல்லாம் அலங்காரங்கள்லாம் பண்ணி அவனுக்குன்னே தனியாக ஒரு மில் இருக்குது, அங்கே தான் பீதாம்பரங்கள்லாம் அவனுக்கு வேந்து வரும். அதெல்லாம் அவனுக்கு உடுத்துக்கிறான். பெரிய மாலை, இந்த மாலையை இந்த குச்சியில் மாட்டி இந்த மாலையை அப்படி போட்டால் அவன் கழுத்தில் அப்படியே தொப்புன்னு விழும். எனக்கு போடுறதில்ல, இந்த மாதிரிலாம் போட முடியாது அவன் கழுத்தில், அப்படியே தான் மாட்டணும். சரி நெத்தி எட்டி விடணுமே, சந்தனம் போட்டு எப்படி இடுறதுன்னு அப்படி சந்தனம் நன்னா அரைச்சி நன்னா அப்படி கெட்டியாக வச்சுட்டு அப்படி நெக்கா பார்த்து அப்படி அடித்தா அவன் நெத்தியில் போய் பச்சக்கரும் ஒத்திக்கும். அப்படி ரெடியாகி அப்புறம் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பி வரானோ இல்லையோ, கும்பகர்ணன் வரான் அப்படின்னாலே அவனுக்குன்னு தனியாக ஒரு சபா மண்டபம் இருக்கும். மாமூல் சபையிலலாம் அவன் உட்கார முடியாது, அவனுக்குள்ள நுழையவே முடியாது. அதுலலாம் அந்த சபையில் இப்படி உட்காந்துட்டான். ராவணனும் உட்காந்துருக்கான். ராவணனை பார்த்து மறுபடியும் ஏச ஆரம்பித்தான். அப்படி திட்டின உடனே இந்திரஜித்து சொன்னான், ஒன்று இந்த பக்கம் இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனா பண்ணு, இல்லை பேசாமல் படுத்துன்னு தூங்கு, நான் பார்த்துக்கிறேன் ஒரு கை அப்படின்னா. நீக்கு போனா கிடக்கு, உனக்கு என்னடா தெரியும், எங்கள் அண்ணா கிட்ட எனக்கு இல்லாத பரிவா உனக்கு, நான் ஒரு கை போய் பார்க்குறேன் அப்படின்னு கிளம்பினான். கும்பகர்ணனை கட்டின்ட்டு அவனுக்கு வெற்றி திலகம்லாம் இட்டு ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணி ராவணனை அனுப்புகிறான். வாசலில் வந்தால் பெரிய தேர். அந்த ரதத்தில் ஏறி உக்காந்துட்டான். இப்படி ஏறி உக்காந்துட்டு கிளம்பினானோ இல்லையோ உடனே ரதம் முறிஞ்சு போயிடுச்சு. இப்படி அபசகுனமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு ஆற்றுக்கு திரும்பலை. ஏன்னா அபசகுனம்னு நினச்சிக்கலாம், ஒரு இல்லைன்னா இன்னொரு ரீசன் கூட இருக்கலாம். என்னென்ன வெயிட்டு தாங்காமல் உடைச்சிருக்கலாம். ஏறி உட்காந்துட்டு இப்படி கிளம்பினானோ இல்லையோ
அங்கேருந்து வரான், பெரிய கோட்டை சுவர், அதை எப்படி தாண்டினான்னே தெரியல. அப்படி தாண்டி இந்த பக்கம் வந்து ரணகளத்துல நிக்கிறானோ இல்லையோ, இந்த கும்பகர்ணனை பார்த்ததுமே எல்லா வானரர்களும் எடுத்தார்கள் ஓட்டம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ